ஐயா பேசுறதுக்கு முன்னாடி அடுத்ததாக மதுகை அவர்களை பேச கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் அன்பு எப்படி பவாவோடதுல இந்த புத்தகமா மாறுச்சுன்னு? எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலி நன்றியுரையில் பேர் போட்டிருந்தாங்க. இங்கே பேசுகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கலன்னா நன்றியுரையிலே சேர்த்து பேசிடணுன்றோட முடிவோடு தான் இருந்தேன். ஆக்சுவலி எனக்கும் பவாவுக்குமான ஒரு தொடர்புன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசித்திரமாக இருந்தது. 2 வருஷத்துக்கு முன்னாடி பவாவை எனக்கு யாருன்னே தெரியாது. இப்போ எப்படின்னா 2 நாள் வந்துட்டு என்னோடய ஃபோன் அவருக்கு போகலை அப்படின்னா, என்ன மாடியாச்சு உனக்கு, ஏன் என்னை கூப்பிடவே இல்லை, என்னாச்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த அன்பு வந்துட்டு இப்போ நீண்டிக்கிட்டே போகுது. ஸோ அதோட ஒரு நன்றி கடனாக தான் இந்த புத்தகத்தை தொகுத்ததை நான் வந்துட்டு நினைக்கிறேன். ஆக்சுவலி பவாவை வந்துட்டு எனக்கு அறிமுகமானது, எனக்கு அவரோட அம்மா வந்தால் புத்தகத்தை வந்துட்டு அந்த காணொலியை வந்து எனக்கு என்னோட நண்பர் ஒருவர் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாங்க. நீ இதை கொஞ்சம் கேட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவரோட எந்த கதைகளும் நான் கேட்டதே இல்லை. ஃபஸ்ட்டு அந்த அம்மா வந்தால் நான் கேட்கும்போது வந்து என்னோட காரில் நான் போயிட்டுருக்க என்னோட ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு 45 minutes to 1 hour எனக்கு டைம் ஆகும். டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சுன்னா 1 hour ஆகிடும். ஒவ்வொரு ட்ராவல்லையும் இவரோட கதைகளை நான் கேட்காம இருந்ததில்லை. அப்படி ஒரு ட்ராவலில் தான் அந்த கதையை நான் கேட்டுகிட்டே இருந்தேன். கேட்டு முடிச்சுட்டு கடைசியில் அது வைக்கும்போது, யாரா அந்த மனுஷன், என்னோட அம்மாவே வந்து என்னை தேத்துற மாதிரி மறுபடியும் வந்துட்டு என்னை கருவறைக்குள்ளேருந்து அப்படி வெளியில் எடுத்து என்னை கைக்குள்ளே வச்சு அப்படி தாங்கி என்னை தேத்து எடுத்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரியான உணர்வு தான் வந்துட்டு எனக்கு அந்த அம்மா வந்தால் கதையை கேட்கும்போது இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் இவர் யாருன்னு தேட ஆரம்பித்து இவரோட நம்பர் வாங்கி இவர்கிட்ட பேச ஆரம்பித்து அது நாங்கள் ரொம்ப நெருக்கமாக அந்த தொடர்பு போய்கிட்டே இருந்தது. அப்போ ஒரு நாள் அதே மாதிரி ஒரு கார் ட்ராவலில் வந்து ஒரு கதையை நான் கேட்க ஆரம்பித்தேன். கேட்டுட்டு ஒரு 20 நிமிஷத்தில் அந்த கதை கேட்க முடியுது. வண்டி அப்படியே ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு ரொம்ப பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்தேன். எனக்கு ஏன்னு சொல்ல தெரில. எனக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. நான் எதுவுமே பேசலை. ஒரு 1 hour கிட்டத்தட்ட அந்த காரை அந்த இடத்த விட்டு நகர்த்தலை. எனக்கு வெறுமனா கண்ணீர் மட்டும்தான் வந்துக்கிட்டே இருந்தது. ஆக்சுவலி இது இந்த மேடையில் சொல்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப பொருத்தமாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, நரன் சார் எழுதுன அந்த கேசம் கதை வந்துட்டு நான் அதை கேட்டிருந்தேன் அப்போது. ஸோ அந்த கதையை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் பவா கிட்டே எனக்கு பேசுகிறதுக்கு எனக்கு வார்த்தையே எனக்கு வரல, எனக்கு பேச தோணலை. அப்போ நான் வந்துட்டு பவாவுக்கு வந்துட்டு ஒரு கடிதம் எழுதி நான் வாட்ஸ்அப்பில் போடுறேன். அப்போ இருந்து ஸ்டார்ட் ஆனது தான் இந்த கடிதத்தை தொகுக்கணும். அதுக்கப்புறம் தான் சரி ஓகே இதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணும்போது அது பவாவும் அதுக்கு ஓகே சொல்லி நாங்கள் அந்த கடிதத்தை தொகுக்க ஆரம்பித்தோம். அதில் பிருந்தா சாரதி சார் சொன்ன மாதிரி பல காதலிகளோட கதைகளையும் நான் வந்துட்டு கடிதத்தையும் நான் வந்து படித்த ஒரு குற்றவாளியாக மாறிட்டேன் அந்த இடத்துல. ஸோ அதை அறிமுகப்படுத்தின பவாவோட கதையை அறிமுகப்படுத்தின மிஸ்டர் தனியரசு சார் அவங்களும் இருக்காங்க, நரன் சாரும் இருக்காங்க, பவாவும் இருக்காங்க. ஸோ இது ஒரு பொருத்தமான மேடையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் நன்றி. அண்டு பவாவை பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் நான் வந்து ரொம்ப வியந்து பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, அது இந்த நாள் வந்து எனக்கு ரொம்பவே அது பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிசம்பர் 29 இந்த புத்தகம் 4 புத்தகம் வெளியிடுது. ஆக்சுவலி போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் அவருக்கு 30ஆம் தேதி வந்து கரெக்டாக அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. 30ஆம் தேதி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்க. நான் 30ஆம் தேதி ட்ரை பண்ணுறேன், அவருக்கு ரீச் ஆகலை. 30ஆம் தேதி நைட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணுறோம், முடியல. 31ஆம் தேதி காலையில் தான் விஷயம் தெரியுது. சரி ஓகே ஹார்ட் அட்டாக் அப்படின்ட்டு பேசுகிற நிலமையில இல்லை. எதுவுமே பேசலை. கார் எடுத்துகிட்டு நேராக திருவண்ணாமலை போயிட்டேன். அன்றைக்கி ஃபுல்லாக அவரை பார்க்க முடியல. ஹாஸ்பிட்டலில் எங்களை அலோவ் பண்ணலை. நைட்டு ஃபுல்லாக அந்த பத்தாயத்தில் ஸ்டே பண்ணியிருக்கேன். எதுவுமே பேச தோணலை, எதுவுமே பண்ண தோணலை. இவர் எப்படியாவது கண்முழிச்சு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் தான் இருந்தது. ஜனவரி 1ஆம் தேதி அன்றைக்கி காலையில் நான் போய் அவரை பார்க்குறேன். அந்த நியூ இயர் ஃபஸ்ட்டு பார்த்த ஒரே மனுஷன் இவர் தான். நான் உள்ளே போகிறேன். நான் ரொம்ப ரொம்ப பயமாக பதட்டமாக நான் போகிறேன். போன உடனே எனக்கு ஒன்றும் இல்லை மாட்டின்னு அவர் கையை பிடிச்சி என்ன வந்துட்டு தேத்துனார். 1 வருஷத்துக்குள்ளே அவர் திரும்பி ஏன்னா அதுக்கப்புறம் ஆப்ரேஷனுக்கு வந்துட்டு சென்னை வந்துட்டாங்க. பாரதிமா இங்கே இருக்காங்க. நானும் அவங்களும் நிறைய பேசியிருப்போம். அவங்க என்ன தேத்துவாங்க, நான் என்ன தேத்திட்டு திருப்பி அவங்க மறுபடியும் அழுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்தது. டாக்டர் வந்துட்டு சொல்கிறாங்க 49%, 51% தான் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ன்றாங்க. ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும், பத்திரமா இருக்கணும், நடக்கக்கூடாது, பேசக்கூடாது, சாப்பாடு கரெக்டாக சாப்பிடணும், எவ்வளவோ கண்டிஷன் சொல்கிறாங்க, எவ்வளவோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சு பாவா கண்ணு முழிச்சு பேசும்போது எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் ஆனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம்லாம் ரொம்ப பயமாகவே இருக்கும். பட் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அதே 1 வருஷம் முடிகிறதுக்குள்ளே அவரோட புத்தகம் வெளியிட்டு அவர் அந்த ஒரு எனர்ஜியோட திரும்ப வந்து பார்க்கும்போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு என்றைக்குமே சாவே இல்லை பாப்பா, ஏன்னா எல்லாரோட மனசுலையும் நீங்கள் எப்பயுமே இருப்பீங்க. ஸோ ரொம்ப நெகிழ்வான தருணம் இது. ஸோ எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி மதுகை. அவர் வந்து அட்மிட் ஆன ஹாஸ்பிட்டலோட டாக்டர்கள் எல்லாம் மனுஷனுங்களா, என்னை வெளியே போக வேண்டாங்கிறான்.
படுங்கிறான், எழுந்திரிச்சு உட்காரக்கூடாதுங்கிறான். என்னை பற்றி அவனுக்கு தெரிய வேண்டாம், என் ஃபீலிங்கை தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தோன்னே, நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்னாரு. கோமதி கிட்ட சொன்னால் தெரியாது எவ்வளோ தூரம் வந்து அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து கடவுளே வந்தாலும் முடியாதுங்க. அவர் எப்படி இப்படி உட்கார்ந்துருக்காரு, ஏன்னா இதெல்லாம் பூட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வந்து ஏன்னா கமலஹாசன் சார் இப்போ வெளிநாட்டில் வந்து செமினார் போயிருக்காராம், 3 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கா, அந்த மனுஷன் எப்படி இருக்காருன்னு எனக்கு டக்குன்னு இவரோட அந்த ஞாபகம் தான் வந்துச்சு.